நேதாஜிக்கு டீ கொடுக்கப்பட்ட கப் அண்ட் சாசர் இப்போது மேற்கு வங்காளத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது. வடக்கு 24 பர்கானா என்ற மாவட்டத்தில் ஷியாம் நகர் என்ற ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது. இங்கிருந்து ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நோயாபரா என்ற காவல் நிலையம் இருக்கிறது. இங்குதான் நேதாஜிக்கு தேநீர் கொடுக்கப்பட்ட அந்த கப்பும் சாசரும் வைக்கப்பட்டுள்ளது. ஜகத்தல் என்ற பகுதியில் உள்ள கோல்கர் என்ற ஊரில் சணல் மில் தொழிலாளர்கள் நடுவே உரையாற்றுவதற்காக நேதாஜி சென்றார். 1931ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இப்பொழுதிருந்து 93 ஆண்டுகளுக்கு முன்னர் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி மாலை 5 மணிக்கு காவல்துறையினர் நேதாஜியை மறித்தனர். அவர் உரையாற்றினால் அமைதி கெடும் என்று கூறி அவரை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். பராக்பூர் மாவட்ட நீதிபதி நேதாஜியை விடுவித்து நோயாபராவுக்குள் நேதாஜி நுழைவதற்கு 3 மாதம் தடை விதித்தார். 1931 அக்டோபர் 12ஆம் தேதி நள்ளிரவு காவல் நிலையத்திலிருந்து நேதாஜி விடுவிக்கப்பட்டார். அந்த காவல் நிலையத்தில் நேதாஜி தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அங்கிருந்த காவல் அதிகாரி அவருக்கு தேநீர் கொடுத்தார். ஆனால் அவர் ஆங்கிலேய அதிகாரி என்பதால் நேதாஜி அந்த தேநீரை அருந்த மறுத்துவிட்டார். இப்போதும் அந்த கப் அண்ட் சாசர் மேற்கு வங்காளம் நோயாபரா காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு நேதாஜி தொழிலாளர்களுடன் எடுத்த புகைப்படமும் நோயாபரா காவல் நிலையத்தில் காவலர்கள் நடுவே இருக்கும் புகைப்படமும் வைக்கப்பட்டுள்ளது. அவரை பற்றிய புத்தகங்களும் அந்த அறையில் உள்ளன. இந்த அறை ஆண்டுதோறும் பொதுமக்கள் பார்வையிட்டு மரியாதை செலுத்துவதற்காக ஜனவரி 23ஆம் தேதி திறக்கப்படுகிறது. இந்த காவல் நிலையத்தின் வெளியே நேதாஜியின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சரித்திர தகவல்களை தவறாததற்கு தமிழ் பொம்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.